அனைவரையும் ஓம் சரவண பவோ யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான ரகசியமான ஒரு மந்திரம். நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கான ஒரு மந்திரம்தான். முருகப்பெருமானுக்கு எண்ணிலடங்கா தமிழ் மந்திரங்களும் தமிழ் பாடல்களும் சமஸ்கிருத மந்திரங்களும் உள்ளன. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதிலும் முக்கியமாக கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை போன்ற எண்ணிலங்கா மந்திரங்களும் பாடல்களும் உள்ளன. இதில் கந்த சஷ்டி கவசம் அதிக சக்தி வாய்ந்தது. அவற்றை நாம் மந்திரமாகவும் எண்ணலாம், பாடலாகவும் எண்ணலாம். தினந்தோறும் படிப்பது சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். இந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது முருகப்பெருமானின் ரகசியமான ஒரு 6 எழுத்து மந்திரம். ஆம் நண்பர்களே, முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது வெகு சிலருக்கு மட்டும்தான். உங்களுக்கே தெரியும். முதலாவதாக அவர் காட்சி கொடுத்தது அகத்தியருக்கு, பின்பு நக்கீரருக்கு காட்சி கொடுத்தார், பின்பு அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார், குமரகுருபருக்கு காட்சி கொடுத்தார், வள்ளலாருக்கு காட்சி கொடுத்தார், மேலும் பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தார். ஸோ அந்த வரிசையில் தமிழ்கடல் முருகப்பெருமான் முதலில் அகத்தியருக்கு தான் காட்சி கொடுத்தார். அந்த அகத்திய முனிதான் குருமுனி என்று நாம் கும்பமுனி என்று அழைக்கப்படும் அந்த அகத்திய பெருமானோட சக்தி நாம் அனைவரும் அறிந்ததே அல்லவா? ஸோ அத்தகைய அகத்திய பெருமானுக்கு முருகனே ஓம் எனும் அந்த பிரணவத்தை உபதேசித்துள்ளார். அத்தகைய அகத்திய பெருமான் முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமானை தியானித்து இந்த அற்புதமான ரகசிய மந்திரத்தை பாடியுள்ளார். இதனுடைய சக்தி எண்ணில் அடங்காதது. இதற்கு இந்த ஈடு இணை வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவு ஒரு சக்தி வாய்ந்த மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரமாக இது கருதப்படுகிறது. சரவண பவ, இதுதான் 6 எழுத்து மந்திரம். சண்முக ஷடாட்சரம் என்பதும் இதுதான். இது வெறும் பார்ப்பதற்கு 6 எழுத்துக்கு அல்ல, 6 தத்துவ உண்மைகள் அதில் அடங்கியுள்ளது. சரவண பவ என்பதை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்தாலே பலவிதமான நன்மைகளும் உங்களுக்குள் நடக்கும். அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு அது தெரியும். அதனால்தான் நான் என்னுடைய எல்லா பதிவிலும் ஓம் சரவண பவ என்று உங்களை உச்சரிக்க சொல்லுவேன், உங்களை கூறுவேன். நான் அதில் மிகுந்த நம்பிக்கையோடு நான் செய்கிறேன், மிகுந்த பயனை பெற்றுள்ளேன். அதனால்தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, இன்றைய அந்த சண்முக ஷடாட்சரத்தை அகத்தியர் மந்திரத்தை முதலில் பார்க்கலாம். அகத்தியருடைய பாடலை முதலில் பார்க்கலாம். அகத்தியர் பாடுகிறார்: சகல ஜன வசீகரமாம் சஹரத்தாலே, தனமுதல் அழைத்து வரும் ரகரத்தாலே, பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே, பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே, சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே, சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே, அகங்குளிர ஓதிய 6 எழுத்தின் பெருமை ஆரறிவார், மகிதளத்தில் சொன்னேன் கேளே. இந்த மந்திரம் அகத்தியர் அருளியது. எந்த காரியத்திற்காக கிளம்பும் முன்னும் இதை தியானித்து திருநீர் அணிந்து செல்ல காரிய வெற்றி உண்டாகும். இத்தகைய இந்த சண்முக ஷடாட்சர 6 எழுத்து மந்திரம் எனப்படும் ஓம் சரவண பவ, இதனுடைய பயன்களை நான் இப்பொழுது கூறப்போகிறேன். அந்த ஒவ்வொரு எழுத்து அந்த மந்திரத்தை எப்படி நாம் படிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது கூறப்போகிறேன். கவனமுடன் கேளுங்கள், ஸ்கிப் செய்யாமல் கேளுங்கள். சரவண பவ என்னும் ஷடாட்சரத்தில் 6 விதமான தத்துவங்கள் ரகசியங்கள் உள்ளன. அவற்றை இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே. முதலில் சரஹண பவ என்றால் சர்வ வசீகரம் உண்டாகும். நான் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு ஷட்கோணத்தில் ச ர ஹ ந ப ப என்று எழுதி கொள்ளவும்.
நாம் எழுதும்போது சரவண பவ என்று எழுதுவோம், உச்சரிக்கும் போது சரஹண பவ என்று சொல்ல வேண்டும். அதுதான் அகத்தியர் கூறியுள்ள வழிமுறை. இதில் சரஹண பவ நாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது கூட இத்தகைய வரிகள் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரஹண பவச ரிஹண பவச ரிரி வினபவச ரஹண வீரா நமோ நம. அப்பொழுது நமக்கு அதன் பொருள் புரியாமல் இருந்திருக்கும். அது வேறு ஒன்றுமில்லை, அதுதான் ஷண்முக ஷடாட்சரம். அந்த மந்திரத்தை, ரகசிய மந்திரத்தை நமது தேவராய சுவாமிகள் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் வைத்துள்ளார். இன்னும் எக்கச்சக்கமான புதையல்களை, ரகசியங்களை அந்த கந்தசஷ்டி கவசத்தில் அவர் வைத்துள்ளார். அதனால்தான் அதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை கோடி ஆண்டுகள், எத்தனை யுகங்கள் ஆனாலும் அதற்கு சக்தி எப்பொழுதும் உண்டு, இருந்து கொண்டே இருக்கும். அதை நான் நம்ப வேண்டும். ஸோ சரஹண பவ என்றால் சர்வ வசீகரம் உண்டாகும். அதை எப்படி கூற வேண்டும்? ஓம் ரீங் சரஹண பவ என்று கூற வேண்டும். அடுத்ததாக ரஹண பவச. ரஹண பவச என்று கூறினால் செல்வமும் செல்வாக்கும் பெருகும். உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும் என்று விருப்பமா? கையில் எப்பொழுதும் பணம் கொடுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விருப்பமா? எப்பொழுதும் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் ரீங் ரஹண பவச. ஓம் ரீங் ரஹண பவச. ஓம் ரீங் ரஹண பவச என்று மனமுருகி ஜபித்தால் செல்வ வளம் உண்டாகும், மேலும் செல்வாக்கும் பெருகும். மக்களிடையே, நீங்கள் பணிபுரியும் இடத்திலே, வீட்டிலே, அனைத்து இடங்களிலும் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். எப்பொழுது? ஓம் ரீங் ரஹண பவச என்று உச்சரிக்கும் பொழுது. அடுத்ததாக ஹனபவசர. அதாவது நீங்கள் ஹனபவசர என்று ஓம் ரீங் ஹனபவசர என்று உச்சரித்தால் பகை, பிணி, நோய்கள் பறந்தோடும். அதாவது உங்களுக்கு ஏற்படும் நோய்கள், எதிரிகள், இவற்றில் நிரந்தரமாக தீர்வு வேண்டுமா? இதை ஜபித்து பாருங்கள். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இந்த மந்திரத்தை, இந்த ஒருவரி மந்திரத்தை தொடர்ந்து ஜபியுங்கள். ஓம் ரீங் ஹனபவசர அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். கட்டாயம் ஒரு நாள் அல்லது 2 நாளிலே உங்களுக்கு அந்த பகைவர்களிடமிருந்தோ அந்த நோயிலிருந்தோ உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்களுக்கு அதிலிருந்து ஆறுதல் கிடைக்கும், வழி பிறக்கும். இது கண்கண்ட உண்மையும் கூட. ஓம் ரீங் ஹனபவசர என்று உச்சரித்தால் பகை, பிணி, நோய்கள் பறந்தோடும். அடுத்ததாக நபவசரக என மனமுருகி நாம் ஜபித்து வந்தால் எதிர்ப்புகள் நீங்கும், எதிரிகளால் உண்டாகும் தொல்லைகள் நமக்கு நீங்கும். நபவசரக என்று நீங்கள் உச்சரிக்கும் போது நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். நமக்கு இன்றைய காலகட்டத்தில் நேர்முக எதிரிகளும் மறைமுக எதிரிகளும் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். உங்கள் முன் நல்லவர்களாக நடிப்பார்கள், ஆனால் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். நீங்கள் உங்களுடைய வெற்றியை கொண்டாட மாட்டார்கள், உள்ளுக்குள் வைத்தெரிச்சல் அடைவார்கள். அத்தகைய எதிரிகள் யாராக இருந்தாலும் கூட ஓம் ரீங் நபவசரக என்று நீங்கள் உச்சரித்தால் கட்டாயம் எதிர்ப்புகள் நீங்கும், எதிரிகளால் உண்டாகும் தொல்லைகளும் நீக்கும். அடுத்ததாக பவசரஹன. ஓம் ரீங் பவசரஹன என்று உச்சரித்தால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் நம்மை விரும்பும். இது ஒரு சர்வ வசீகரி மந்திரம் என்றே நாம் சொல்லலாம். அதாவது ஆறு அறிவு மனிதனாக இருந்தாலும் சரி, 5 அறிவு ஜீவனாக இருந்தாலும், 1 அறிவுடைய ஜீவனாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிர்களிடமுமே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அத்தகைய உயிரினங்களும் நம்மிடம் அன்பு கூர்ந்து நம்மிடம் நெருங்க வேண்டும், சர்வ வசீகரம் உண்டாக வேண்டும் என்றால் ஓம் ரீம் பவசரஹன என்று நீங்கள் ஜபிக்க வேண்டும். அடுத்ததாக வசரஹனப என்று நாம் மனமுருகி ஜபித்து வந்தால் எதிரிகளின் சதி செயலாக இருக்கட்டும், அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும்.
எதிரிகள் எந்த அளவுக்கு கடுமையாக அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும், பில்லி சூனியம் வைத்தாலும், எது செய்தாலும் அது எதுவும் பயனற்று போகும். ஓம் ரீம் வசரஹனப என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த 6 எழுத்து சண்முக ஷடாட்சரத்தின் பொருள். பார்த்தீர்கள் அன்பர்களே, சரவண பவ என்பவற்றுள் எத்தனை அர்த்தங்கள் பொதிந்துள்ளது. அதனால்தான் நாம் எப்பொழுதும் ஓம் சரவண பவவோம் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை நான் உங்களுக்காக ஒரு முறை மறுபடியும் பாடி காட்டுகிறேன். இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று. ஓம் ரீம் சரவண பவ, ஓம் ரீம் கணபவ சர, ஓம் ரீம் சரஹண பவ, ஓம் ரீம் ரஹண பவச, ஓம் ரீம் ஹணபவ சர, ஓம் ரீம் நபவசரஹ, ஓம் ரீம் பவசரஹண, ஓம் ரீம் வசரஹணவ. நன்றி நேயர்களே. இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பிரயோகித்து பாருங்கள். 21 நாள், குறைந்தது 21 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை கூறுங்கள். இதன் பலன் கட்டாயம் கிடைக்கும். அகத்தியர் அருளியது, இது பொய்யாக போக வாய்ப்பே இல்லை. நீங்கள் இது முற்றிலும் 100% உண்மை, சத்தியமான வார்த்தைகள், மந்திரம். இதை நீங்கள் பிரயோகித்து பாருங்கள். இந்த பதிவு கட்டாயம் உங்கள் தலையெழுத்தை மாற்றும். என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை தெரிவிங்கள். என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உங்களது ஆதரவை தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.